நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது ஆடி மாத பலனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் என்றாலே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் அதாவது சடன் ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. எல்லா மாதங்களும் அம்மனை கும்பிட்டாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை கும்பிடாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு அம்மன் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கோயில்களிலுமே ஸ்பீக்கர் வச்சு மைக் போட்டு பாட்டை போட்டு அம்மனுடைய பாடல் ஒலிக்காத இடமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மனுடைய பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025 பிறக்குது. ஆடி மாதம் முடிகிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2025 ஆடி மாதம் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் யாரெல்லாம் தன்னுடைய கர்மாவை கழிக்கணும்னு நினைக்கிறீங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டே இருக்கும், ஒரு போராட்டத்தை சமாளிக்கணும், அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, முடிஞ்சளவு உங்களுடைய பகுதியில் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற ஏழை எளியோர்களுக்கு, முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்யுங்க. ஒரு அரிசி பை வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது உணவுகளுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான தடைகள், ஐயா எனக்கு வருமானம் நிறையா வருது, ஆனால் என் வருமானத்தை என்னால் பாதுகாக்க முடியல, செலவு வந்துடுது, ஒரு 10,000 இன்றைக்கி வருதுன்னா 11,000 செலவு உடனே நிற்கிது, அது வராட்டியும் அது செலவு வராமல் இருக்குது, வந்தால் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா செலவு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வீண் விரைய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பக்கத்தில் இருக்க ஒரு சிறு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா இந்த ஆடி மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு உதவி செய்கிற மாதம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு என்பது உண்மை. இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்னா, வாழ்க்கையில் யாரெல்லாம் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிறீங்க, ஐயா போராட்டம் தான் என் வாழ்க்கையில் இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்குமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. உங்கள் மனசு என்னென்ன தேவைகள், என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு, உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு மிக பிடித்தமான அம்மன் தெய்வம் அப்படிங்கிற அங்கே உட்காந்து மனசார உங்களுடைய வேண்டுதலை அங்கே வைங்க. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நலம் சார்ந்த மற்றும் வாழ்க்கை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அந்த வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார வேண்டினீங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அற்புதமாக நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கட்டாயமாக கொடுங்க. யாரெல்லாம் முன்னோர்களை இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கீங்களோ, தன்னுடைய அப்பா அம்மா அல்லது உங்கள் தாத்தா, இந்த வகையார்கள், சித்தப்பா, இந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள், இப்படி யார் தன்னுடைய உறவுகளில் யாரை இழந்தீர்களோ அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம். அப்போ நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவாலயங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற முதியவர்கள் இல்லம் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அது என்ன உதவினாலும் சரி மனசார செஞ்சுட்டோம். மனசார செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி, இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் வழிபாடு உறுதியாக பின்பற்றுங்க. அம்மன் கோவிலில் போய் அந்த தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த கோவிலுக்குரிய தீப எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றங்கள் என்ன?
எங்களுக்கு என்ன விஷயம் நல்லது நடக்கும், நல்லது நடக்குமா நடக்காதா, எதையுமே இப்போ செய்ய முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதியான குரு உங்களோட ராசியில் உட்காந்துருக்கார். அப்போ குரு ராசியில் அமர்ந்தாலே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும். அவசரமே பட முடியாது. எதை செய்யும் போதும் கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும். உங்களுடைய கற்பனை சிந்தனைகள், உங்களுடைய பலவிதமான எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. குரு உட்கார்ந்தாலுமே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார். இப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து பயணிக்கிறனால இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா வழி உறவுகள் மூலமாக அல்லது அம்மா மூலமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். ஏதாவது சின்ன உதவினாலும் சரி அல்லது சொத்து பத்துனாலும் சரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதாவது என்ன சொல்லுவோன்னா, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் கிடச்சா நான் வெற்றி பெற்றுருவேன், ஏதாவது என்னை தூண்டுதல் ஏற்படுத்தி எனக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கினா நான் வெற்றி பெற்றுருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது மனசுக்குள்ள ஃபீலிங்கில் இருக்கீங்க, கவலையில் இருக்கீங்கன்னா அந்த கவலைகளை நீக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அம்மாவழி உறவு மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதே போல் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சந்தோஷங்களே அனுபவிக்காமல் கடந்த 1.5 வருட காலமாக தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து பல போராட்டத்தை சந்தித்து பல மன அழுத்தங்களை சந்தித்து வந்த நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே மகிழ்ச்சிகளை அதிகமாக சந்திக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இயங்க போகிறீங்க. எவ்வளோ தான் நானும் போராட அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. எதுலேயுமே ஒரு பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட பொறுமையும் இருக்கும், நிதானமும் இருக்கும். அதை தாண்டி இயக்கும்போது ஒரு தடை ஏற்படுது பார்த்திங்களா, அந்த தடை தான் பிரச்சனை. அந்த தடைக்கு காரணம் யார் பார்த்திங்கன்னா, செவ்வாயும் கேதும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கடந்த 1 மாதமாக உட்காந்துருக்காங்க. அந்த 1 மாத காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கான வெற்றியை பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே, ஆடி பெருக்கு மேலே உங்களுடைய எல்லாமே ப்ளஸ்ஸு தான், மைனஸ் போடவே மாட்டீங்க. 100 போட்டு ப்ளஸ் ஒரு 100 போட்டு 100 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? 100ல் போய் மைனஸை போட்டு 80 போட்டு 20ன்னு சொல்லி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வராது. எல்லாம் ப்ளஸ், எடுக்கிற முயற்சி ப்ளஸ், சந்தோஷம் ப்ளஸ், எல்லாமே அதிகப்படுத்துவதற்கான ஒரு என்ன சொல்லணும்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய சந்தோஷத்துக்காக புதிய ஆடை ஆபரணங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் புழக்க வழக்கம் இருக்கும். பணம் இல்லைங்கிற வார்த்தை இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பணம் வரும், தேவையான பணம் வரும். உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் சில விஷயங்களை செலவழிக்கக்கூடிய அளவுக்கு பணம் உங்களுக்கு நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து பொது பலனே, கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்கிற விஷயம் அப்படியே நடக்கும். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, இந்த பக்கத்தில் இருக்காங்க பார்த்திங்களா, சுற்றி வட்டாரத்தில் பக்கத்து வீடு, எதிர்த்த தெருவுக்காரன், அடுத்த தெருவுக்காரன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க நம்முடைய அன்பான உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது தெரிஞ்ச நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்டலாம் கொஞ்சம் விவாதங்களை தொடரவே வேண்டாம். உங்களுடைய விஷயங்களை அவங்ககிட்ட போய் நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் கரெக்டாக தான் இருக்கேன்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லவே வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இவன் நல்லா இருக்கானே, டல்லாக இருந்தால் இன்றைக்கி ஆள் பாரு எப்படி சூப்பராக ட்ரெஸ் போட்டு போகிறேன் அப்படிலாம் நினைப்பாங்க. அவங்ககிட்ட போய் உங்களுடைய முக்கியமான சந்தோஷமான நாள் அப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க. அவங்க அப்படித்தான். அவங்க உங்களை தூற்றுனாலும் உங்களை போற்றுனாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க.
ஏன்னா இங்கிட்டு உங்களை பாராட்டிட்டு அங்கிட்டு போய் சொல்லுவாங்க, ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அதை நம்ம சொல்ல விரும்பலை. ஓகேவா? அதனால் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இதை கவனமாக கடைபிடிக்க வேண்டும். பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்க நபர்கள் என்ன சொன்னாலும் கண்டுக்கிற வேண்டாம். அதை பற்றி யோசிக்க கூட வேண்டாம். இன்னொரு விஷயம், நம்மளுடைய மிதுன ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா தன்னுடன் பழகும் நபர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பெண்கள் பழகினாலும் சரி அல்லது உங்கள் கூட ஆண்கள் பழகினாலும் சரி, நட்பின் ரீதியாக புதிதாக வந்தாலும் சரி அல்லது பழைய நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.